ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சட்டசபையில் தனது உரையை புறக்கணித்து சென்ற கவர்னர் ரவி தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமானப்படுத்துவதாக கூறி அவரை கண்டித்து திமுகவினர் தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரம்பலூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது கவர்னர் ரவி படத்திற்கு செருப்பு மாலை அணிந்து அவருக்கு எதிராக திமுகவினர் கோஷமிட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மாவட்ட எஸ்பி வந்ததும் கடமையை செய்வது போல் வேக வேகமாக கவர்னர் படத்தில் இருந்த செருப்பு மாலையை கழற்ற முயன்றனர். திமுக நிர்வாகிகள் தடுத்ததால் அவர்களிடம் சண்டையிட்டு அந்த பேனரையை பிடுங்கி சென்றனர். அப்போது இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. பொதுவாக போராட்டத்தில் உருவபொம்மை எரிப்பு என தெரிந்தால் நடப்பதற்கு முன்னரே போலீசார் தடுத்து விடுவர். ஆனால் திமுகவினர் கவர்னர் படத்துக்கு செருப்பு மாலை மாட்டி போராடியதை போலீசார் வேடிக்கை பார்த்தது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். நீலகிரி எம்பி ராசாவின் சொந்த ஊர் என்பதனாலோ என்னவோ போலீசுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக பேசப்படுவதால் சலசலப்பு எழுந்துள்ளது.